வாங்கங்க வணக்கங்க. நம்ம பிரியாணியை பாருங்கங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணி தான். பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் 2 உலக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். பாஸ்மதி ரைஸ் தான், அதுவும் புழுங்கல் அரிசி தான் வாங்குவேன் நான் எப்பயும். அதில் கொஞ்சம் பச்சை அரிசி வாங்கினோன்னா அதோடய வாடை எனக்கு பிடிக்காது, அதனால் புழுங்கல் அரிசி தான் எப்போயுமே வாங்குவேன். 2 உலக்குங்கிறது ஒரு 700 அரிசி இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டேவும் நான் என்னென்ன எடுத்தேன், என்ன அளவு எடுத்தேங்கிறத நான் உங்களுக்கு செய்யும்போது அப்படியே சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணிக்கு நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அந்த பொருள் எல்லாமே, கிராம்பு, பட்டை, ஜாதிபத்திரிலாம் என்கிட்ட இப்போ இல்லை. அதெல்லாம் இருந்ததுன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, அதனால் நான் 4 பச்சை மிளகா தான் போட்டேன். தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுட்டு வெங்காயம் எவ்வளோ போட்டேன்னா ஒரு 150 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அதை நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டிலையே அரைச்சி வச்சுக்கிடுவேன். ஃபுல்லாக அரைச்சி வச்சுட்டு எப்போ தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா இஞ்சி க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு ஒரு 3 ஸ்பூனுங்கிறது கம்மியாக இல்லை, நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக வச்சுட்டு 3 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதோட தக்காளி எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி வதக்கிட்டேன். அதனால் அது குழம்புக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டேன். அதனால் குழம்புக்கு இருக்கட்டும்னு ஒரு தக்காளி எடுத்து வச்சுட்டேன். தக்காளி இப்போ வர்ற தக்காளி புளிப்பு இருக்க மாட்டேங்குது, அதனால் நான் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இதுக்கு நடுவில் நம்மளுக்கு தேவையான சிக்கன் பொரிக்கிறதுக்கு மசாலாலாம் போட்டு ஒரு பக்கம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது நல்லா வதங்குறதுக்குள்ளே ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலாலாம் போட்டு வச்சிச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோடனே நம்ம சிக்கன் நம்ம 3/4 கிலோ, எப்படியும் 3/4 கிலோ அரிசி இருக்கும். 3/4 கிலோ 700 அரிசி. நான் அதை விட எக்ஸ்ட்ரா தான் 50 கிராம் சிக்கன் வாங்கி அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு அந்த சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கணும். சிக்கனை கழுவி வச்சுட்டு நீங்கள் நல்லா அந்த தண்ணியை வடிச்சிடணும். ஏன்னா இல்லாட்டி தண்ணி பதத்தில் வதங்காது, வெந்துடும். வதங்கணுங்கிறதுனால அந்த தண்ணியை நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறமா சிக்கனை போடணும். நான் அந்த தட்டில் நீங்கள் எடுக்கும்போது ஃபுல்லாக தண்ணி அந்த தட்டிலே இருந்துடும். அந்த சிக்கனை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோன்னா அந்த இதில் பூரா அந்த தண்ணி பூரா அதில் சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி நிறையா இருக்கும். அந்த தண்ணி பூரா அந்த வெளியில் வந்துருச்சு பாருங்கள். அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே வெளியில் வந்துடும். அப்புறமா நம்ம நல்லா அதை திறந்து வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கணுன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றிடும். நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி மல்லிச்செடி, அப்புறம் புதினா 2யும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஒவ்வொரு கைப்பிடி போட்டு உப்பு ஃபஸ்ட்டே போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா இந்த பக்கம் வதங்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் எனக்கு பிரியாணி அவ்வளோ பிடிக்காது, அதனால் பக்கத்து அடுப்பில் குழம்புக்கு ரெடி பண்ணேன். 1 கிலோ சிக்கன் இதுக்கு தனியாக 1 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோம். அதில் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து சரி அதை கொஞ்சம் குழம்பா வச்சுருவோன்னு சொல்லிட்டு பக்கத்து அடுப்புலையே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கினோடனே ஒரு கரம் மசாலா நம்மளுக்கு தேவையான அளவில் 5 ரூபா கரம் மசாலா நான் அப்படியே போட்டேன். 5 ரூபா கரம் மசாலா தூள் 1, பிரியாணி பவுட்ரு உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போடுங்க. எனக்கு காரம் கம்மியாக தான் வேணுங்கிறதுனால நாங்கள் எப்போயுமே கம்மியாக தான் போட்டுப்போம். அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா தேங்காய் பால் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி அவ்வளோ ருசியாக வந்திருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. நீங்களும் கொஞ்சம் தேங்காய் பால் எடுக்கணுன்னு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் அதை எடுத்து வச்சு, எனக்கு பாப்பா இருந்தால் அவள் நல்லா ஈஸியாக எடுத்து கொடுத்துட்டா. இல்லாட்டினாலும் நானும் எடுத்துப்பேன். அவள் எடுத்து கொடுத்தா அந்த தேங்காய் பால் வச்சு. இப்போ நம்ம தண்ணி எப்போயுமே 1 மடங்கு அரிசிக்கு 2 மடங்கு தண்ணி வைப்போம். ஆனால் பிரியாணி அரிசியை பொறுத்தளவுக்கு நம்ம அதை குறைச்சிடணும். இப்போ நான் ஒரு 2 உலக்கு அரிசினா 4 உலக்கு தண்ணி ஊற்றணும். நான் ஒரு 3.5 அந்த அளவு தான் ஊற்றியிருந்தேன். ஊற்றிட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேன் அந்த ஊற்றுற தண்ணியில். ஏன்னா அந்த வடை சட்டியை கழுவி ஊற்றுறதுக்காக கொஞ்சம் ஃபஸ்ட்டே எடுத்து ஊற்றி வச்சிட்டேன்.
கடைசியாக நம்ம அந்த கொதி வரும்போது ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறணும். ஏன்னா அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து ஒட்டாமல் வரும்னு சொல்லுவாங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இப்போ நான் வந்து ரொம்பயுமே தண்ணி குறைச்சி வைக்கலை, ஏன்னா இப்போ நம்ம தம் கட்ட போகிறோம். இப்போ வந்து நான் விசில் வைக்கலை, தம் கட்டுறதுனால ஓரளவுக்கு மீடியமாக தான் தண்ணி கரெக்டாக வச்சுருக்கேன். அதான் நான் 2க்கு 4ங்கிறத விட 3 கரெக்டாக 3 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ கடைசியாக வந்து இந்த நெய் சேர்க்குறேன். ஒரு 3 ஸ்பூன் நெய், நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நெய் வந்து ரொம்ப கெட்டது கிடையாது, நல்லது தான், அதனால் நெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெயை குறைச்சிட்டு நான் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிருவேன். அப்படியே நல்லா அந்த ஓரளவுக்கு கொதி வருது பாருங்கள். அந்த டயத்தில் நம்ம வந்து விசில் போடக்கூடாது, விசில் போடாமல் சும்மா மூடி வைக்கணும். ஏன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்ற விடுறதுக்காக சும்மா இந்த அளவுக்கு வற்றி ஒரு 3/4 பதம் வந்துடுச்சு. இது வந்து நம்மளுக்கு தம் கட்டுறதுக்கான கரெக்டான பதம். இப்போ இந்த அளவுக்கு வந்தவுடனே நல்லா மூடி இப்போ நம்ம விசில் போட்டுறணும். விசில் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு அப்படியே ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு ஃபுல்லாக மூடிடுங்க. மூடிட்டு விசில்லாம் வரக்கூடாது, சிம்மில் வச்சு இறக்கிடுங்க. கரெக்டாக 10 நிமிஷம் வந்து அந்த விசில் ஃபுல்லாக ஏர் போயிடும். அந்த போனதுக்கப்புறமா திறக்கணும். இதுக்கு நடுவில் நான் வச்சுருந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த விசில் நல்லா ஏர் போயிடுச்சு பாருங்கள், லைட்டாக தான் இருக்குது. நான் திறந்து விட்டுட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், சூப்பராக வந்திருந்ததுங்க. டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து பிரியாணி எப்போயுமே ரொம்ப பிடிக்காது. டேஸ்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் சாப்பிடுவேன். நான் கொஞ்சம் சாப்பிட்டேன், ஆனால் அது நல்லா இருந்தது. தேங்காய் பால் ஊற்றவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் எப்போயுமே சாப்பாடு வந்து தட்டி வச்சுருவேன். ஏன்னா பிரியாணி வந்து ஒரு பக்கமே அந்த மசாலாலாம் இருக்கும், தட்டி லைட்டாக கிளறி வச்சுருவேன். அடி பாருங்கள், ஒத்த பொடி கூட பிடிக்கவே இல்லை. அடி சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து வெங்காய பச்சடியில் கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சம் ஜீரணத்துக்காக கொஞ்சோண்டு புதினா சேர்த்துக்கிட்டோம். புதினா கொஞ்சம் கேரட்லாம் சேர்த்துக்கிட்டோம். இப்படி இருந்தது. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்தது, ஏதாவது குறை இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.